जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्माव के जय। राधे कृष्ण। भवारण्य प्रविष्टस्य दिग्मोह भ्रांति चेतसः येन संदर्शित पंताः तस्मै श्री गुरवे நமः। பிறவியாகிற காட்டில் புகுந்து திசையறியாது மயங்கிய சித்தத்திற்கு எவரால் வழிகாட்டப்பட்டதோ அந்த குருவிற்கு நமஸ்காரம். இந்த ஜென்மா அத்தியாச்சரியமாக இருக்கின்றது. அதே சமயத்துல இந்த ஜென்மால பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்னும் புரியறதில்லை. திக்கு தெரியாத காற்றுல அலைகின்றவர்கள் போல இது சுகமா, அதனால் துன்பம் வருமா அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களையும் மனசை கொண்டு ஈடுபடுத்தின்ற பயந்து நடுங்கி சித்தம் மயங்கி கிடக்கிறார். ஆனா எல்லாருமே இந்த மயக்கத்திலிருந்து வெளிவரணும்னு ஆசைப்படுறா. தன் முயற்சியினாலேயோ தன் பந்துக்களுடைய பலத்தினாலேயோ தனத்தினாலேயோ புத்தி சாதுரியத்தினாலேயோ இந்த திக்கு தெரியாத காட்டிலிருந்து சத்தியமா வெளியில வரவே முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்களை அழைச்சிட்டு போய் அவர்கள் காரியம் முடிஞ்சோன்னு கைவிட்டு அலைக்கழிப்பார்களே ஒழிய யாரும் மயங்கின இந்த சித்தத்திற்கு தெளிவான ஒரு வழியை காட்டுறதில்லை. ஆனா குரு நிச்சயமாகவே வழி காட்டார். எம்பெருமான் மட்டும்தான் சத்தியம், அவனுடைய நாம சங்கீர்த்தனம் மட்டுமே நித்தியம், அதை தவிர வேற எதுவும் நிரந்தரம் இல்லை. மற்ற எல்லாரும் அட்டைகள் போல் சுவைப்பர்னு ஆழ்வார் சொல்லும்படியா நம்முடைய தேகத்துல பலம் இருக்கிற வரைக்கும் நம்மிடத்துல என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் சுவைச்சுட்டு நம்மிடத்துல ஏதும் இல்லைன்ற சமயத்துல அடுத்து வேற ஆளை பார்க்கும்படியான ஒரு கூட்டம்ன்றத புரிய வைக்கிறார். அதனால குருவிடத்துல அத்தியாச்சரியமான ஒரு விசுவாசம் இருக்கும். குருவை தியானம் பண்ணி அவர் சொன்ன நாம ஜபத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் சத்தியமாக நாசமாகும்ன்றது சந்தேகமே வேண்டாம். ஆனந்தம்ன்றது குருவுடைய திருவடிய தியானம் பண்றதுனால மட்டுமே லபிக்கக்கூடியதான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் குருவுடைய திருவடிகள்ல விழுந்து சரணாகதி பண்ணியாச்சோம்னா நிஜமாகவே அந்த குரு நிச்சயமாகவே வழிகாட்டார். அதுலயும் எம்பெருமானாருடைய சிஷ்யரான ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப விசேஷமான ஒரு சதாச்சாரியம். பெரியவர்கள் சொல்லும்போது சொல்றவா, பராசர பட்டருடைய வைபவத்தை முழுக்க யாராலையும் சொல்லவே இயலாது அப்படின்னு சொல்லுவா. பராசர பட்டருடைய வைபவம் ஆங்காங்கே அவர்கள் அனுபவிச்சு சொல்லியிருக்காளே ஒழிய முழுமையான பராசர பட்டருடைய வைபவம் இன்னும் காண கிடைக்கிறதுதான் சத்தியம். ஒரு சந்தர்ப்பத்துல பராசர பட்டர் எம்பெருமானார் நியமனப்படி திக்விஜயம் போய் காஷ்மீரத்தில் இருக்கிற சாரதா பீடத்துக்கு சென்று ஸ்ரீபாஷ்யம் இருக்கே அவ சாரதா தேவிக்கு காண்பிச்சார். அவளும் பரமானந்தப்பட்டார். அவளுடைய அனுமதியை கொண்டு மீண்டும் ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார் பராசர பட்டர். அப்படி ஸ்ரீரங்கம் வருகின்ற வழியிலே திருவேங்கடமுடையானாகிய ஸ்ரீனிவாசனை சேவிச்சார். பரமானந்தத்துல தலைச்சு போனார். பகவானுடைய அதிரூப சௌந்தரியமான திருமேனியில் அவனுடைய சௌலபியத்தையும் நினைச்சு ஆனந்த கண்ணீர்ல தலைச்சு போனார். திரும்பவும் திருப்பதியை விட்டுட்டு கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்திருந்தார். வர வழியில ஒரு இடத்துல நிறைய ஜனங்கள் பட்டருடைய முகவிலாசத்தையும் அவருடைய கிருபா கடாட்சத்தையும் அவர் வாயிலிருந்து வருகின்றதான அமுத வார்த்தைகளையும் கேட்டு பரமானந்தப்பட்டு துக்க நாசமாக ஆனந்தமா அவருடைய திருவடிகள் விழுந்து சேவிச்சார்கள்.
அந்த சமயத்துல ஒரு இடைப்பெண், அவளுக்கு சித்த சுவாதீனம் இல்லை, ஏதோ காரணம் கொண்டு அவளுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதனால அப்படி அலைஞ்சுட்டு இருக்கா, ஒன்னும் புரியலை, ஏதோ துக்கப்பட்டு அழுதுண்டும் சிரிச்சுண்டும் என்னவோ மாறி இருக்கா. இந்த இத்தனை ஜனங்களும் பராசரப்பற்ற போய் சேவிக்கிறதும் அவரிடத்துல அவர்கள் ஏதோ கேட்கிறதும் அவரும் அதற்கேற்றார் போல் அனுகிரகம் பண்றது எல்லாம் நல்லா கவனிச்சாலாம் இந்த சித்த சுவாதீனம் இல்லாத ஒரு இடைப்பு. உடனே இவளும் போனால் பராசரப்பற்ற திருவடிகளில் விழுந்து சேவிச்சார். உடனே பராசரப்பற்ற ஆச்சரியப்பட்டாள். அவளை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது அவளுக்கு சித்த சுவாதீனம் இல்லை அப்படின்னு. உடனேயே கருணையினால பராசரப்பற்றர் அவரை குளிர கடாட்சிச்சார். கடாட்சம் பண்ணிட்டு உனக்கு வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்டார். அவள் எங்கேயோ எப்பொழுதோ பரமபதம் ஒரு வார்த்தையை கேட்டார். எல்லாரும் ஏதோ கேட்கிறாங்க, எனக்கு பரமபதம் வேண்டும் அப்படின்னு கேட்டுவிட்டார் பராசரபட்சமா. உடனே பராசரபட்சம் மெய்சிலித்து போயிட்டார். சித்த சுவாதீனம் இல்லைன்னா கூட பரமபதம் வேண்டும்னு கேட்கணும்னு தோணிடுச்சே அப்படின்னு சொல்லி பரமானந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டார். சொல்லிட்டு பராசரபட்சர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்துட்டார். பராசரபட்சர் அனுகிரகம் பண்ணாரோ இல்லையோ, அந்த தினமே அந்த சித்த சுவாதீனம் இல்லாத இடைப்பெண்ணுக்கு பரமபதம் லபிச்சுடுத்து. சம்சாரமான அரண்யத்தில் புகுந்து திசை அறியாது மயங்கிய சித்தத்தோட எல்லாரும் இருக்கும். இவளுக்கு சம்சாரமும் புரியலை, அதுலயும் ரொம்ப மயங்கி போய் சித்த சுவாதீனம் இல்லாம ஆயிட்டான். அப்படி இருந்தும் கூட உத்தமமான ஒரு ஆச்சாரியின் திருவடிகளில் விழுந்த ஒரு காரணத்தினால அவளுக்கும் பரமபதம் வாய்க்கப்பெற்றது. சித்த சுவாதீனம் இல்லாதவளுக்கு அனுகிரகம் பண்றான்னா, உங்களுடைய சித்தத்தை ஆச்சாரியனுடைய அதீனத்துல வச்சுட்டு நாமஜம் பண்ணலன்னா நிச்சயமா அனுகிரகம் கிடைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா, जय श्री सद्गुरु महाराज की जय, जय श्री पूज्य श्री श्री अम्मा के जय. राधे कृष्णा, राधे कृष्णा.